டயஸ்டெஸ்டக்டிக் கோர் ரியாப் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்குறோம். அதில் இந்த எக்ஸசைஸ் எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் த ஜம்பிங், ரன்னிங், பர்பீஸ், பேட்டில் ரோப் அந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் என்னென்னா டெய்லி லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட். ஸோ ஸ்குவாட் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமா அப்படின்றது என்னோட கொஷின் எப்போவுமே இருக்கும். என்னோட எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நான் ரெகுலராக கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் தான். ரொம்ப ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் வெரி வெரி எஃபெக்டிவ். கிவ் இட் அ ட்ரை. உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் இஃப் யூ ஹேவ் பேக் பெயின், நீ பெயின் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். வெரி சேஃபஸ்ட் எக்ஸசைஸ் விச் இஸ் வால் ஸ்குவாட் ஹோல்ட். என்னோடய கிளைண்ட்டாக இருக்கிறவங்க நான் குரூப்லேயோ ஆன்லைன்லேயோ ஒன்-ஆன்-ஒன்லேயோ ட்ரெயின் பண்ணியிருந்தேன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. வில் டைரெக்ட்லி டைவ் இன் டு த எக்ஸசைஸ். அதனால் அவங்க ஆல் யூ நீட் இஸ் அ வால், கோ டு தட். ஸோ உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிள் கஷ்டமாக இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லைட்லி ஹையர் ஆல்சோ அண்ட் தென் ப்ரோக்ரஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ ஒரு 90 டிகிரி பொசிஷனில் அல்டிமேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட குவாட் ஆக்டிவேட் ஆகும். நீல ஸ்லைட்டாக ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா ஓகே, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா எக்ஸசைஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க. என்டையர் பேக் இஸ் சப்போர்ட்டட் ஆன் த வால், 90 டிகிரி ஆங்கிள், ரிலாக்ஸ்டு பொசிஷன், நைஸ் ப்ரீதிங். அப் டு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். உங்களால் 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியலன்னா 30 செகண்ட்ஸ் 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 45 செகண்ட்ஸ் 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். எஃபெக்டிவாக இருந்திருக்கும். இந்த எக்ஸசைஸ் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணலாம், இந்த எக்ஸசைஸில் நான் எப்படி டிஃபிகல்ட்டினஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதே எனக்கு நான் ஈஸியாக பண்ணுவேன், என்னால் 2 மினிட்ஸ் கூட பண்ண முடியும் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த பிளாக்கோ பேண்ட்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பேண்ட் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்மளோட ஆன்லைனில் 150 ருபீஸ் கூட, ஒரு 100 ருபீஸ் கூட நீங்கள் ஒரு பேண்டு கிடைக்குது இந்த மாடர்ன் டேயில். ஸோ இந்த பேண்டையும் இந்த பிளாக்கையும் நான் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ அலாங் வித் த குவாட் உங்களுக்கு கோரும் க்ளூட்டுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த வால் ஸ்குவாட் ஹோல்டை நீங்கள் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறது யோசிச்சிங்கன்னா you can use either the band or a block. ஸோ பேண்ட் அப்படின்னா இந்த ஃபீட் ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். நீ கேபின் ஆகிட வேணாம். ஸோ ஃபீட் வந்து ரொம்ப நீ லைன்லேருந்து ஃபார்வர்ட்லேயும் இருக்க வேணாம். ஜஸ்ட் ஃபார் த சேஃப்டி பர்பஸ். ஏன்னா வீடியோ பார்த்து பண்ணுறீங்க, சேஃபாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பேக் என்டையர்லி ரெஸ்டட் ஆன் த வால், ஃபீட் நைஸ்லி கிரவுண்டட், ஸ்குவீஸ் த பிளாக். பிளாக்கை வந்து ஒரு டைட்டாக ஒரு ஸ்குவீஸ் இருக்கணும். இட்ஸ் a ஸ்குவாட் வித் அடக்ஷன் சொல்லுவாங்க சார். ஸோ நைஸ் அடக்ஷன். ஸோ உங்களுக்கு இன்னர் டைலையும் ஃபீல் ஆகும், கோர்லேயும் ஃபீல் ஆகும். கஷ்டமாக இருந்ததுன்னா 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்க ஈஸியாக இருக்கலாம். ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் தேர். 30 செகண்ட்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் பண்ண முடியுதுன்னா 60 செகண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸ். ஓகே, அகெயின் யூ கேன் ப்ரோக்ரஸ் தட் வித் த பேண்ட். ஸோ அப்டக்ஷன், அடக்ஷன் சொல்லுவான். ஸோ அடக்ஷன் பண்ணும்போது இன்னர் டை ஃபீல் ஆகும். ஏபிடக்ஷன், அடக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு அவுட்டர் சைட் ஃபீல் ஆகும். ஸோ புட் த பேண்ட் அபவ் த நீ. ஸோ நீ கீழே போட்டால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ முட்டிக்கு மேலே போடணும். அகெயின் சேம் பொசிஷன், சேம் 90 டிகிரி ஆங்கிள், செட் யுவர் ஃபீட் நைஸ்லி. பட் இங்கே வந்து ஃபீட் ஸ்லைட்லி அப்பார்ட், ஸ்லைட்லி ஃபீட் கொஞ்சம் வைடராக வைங்க. ஸோ நீயை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அகெயின் நீ லைன் கொஞ்சம் வெளியே போனால் பரவாயில்ல, பட் இட் ஷுட் பி கெப்ட் வைடர் ஸோ தட் யூ கேன் ரியலி புல் த பேண்ட் அப்பார்ட். அப்படி பேண்ட் அப்பார்ட் பண்ணும்போது அலாங் வித் யுவர் குவாட் யூ கேன் ஆக்டிவேட் யுவர் glutes ஆல்சோ, அவுட்டர் போர்ஷன் ஆஃப் யுவர் லெக் அண்ட் ஆல்சோ த glute. ஸோ என்டையர் பேக் இஸ் ரெஸ்டட் ஆன் த வால், ஃபீட் கிரவுண்டட் நைஸ்லி அலாங் வித் த பேண்ட். பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கோர் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க. இப்போ வந்து வால் ஸ்குவாட் ஹோல்ட் பார்த்துட்டோம். அதுலேயே ஒரு 2-3 வேரியேஷன் பார்த்தோம். ஸ்குவாட் இல்லாமல் என்னால் எக்ஸசைஸை கடந்து போக முடியாது. இட்ஸ் அ கிங் ஆஃப் த எக்ஸசைஸ். பாடி வெயிட் ட்ரைனிங்கை கூட பண்ணலாம். எந்த எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு தேவையே படாது. ஜஸ்ட் ஷோல்டர் வித் ஸ்டான்ஸ். ஸ்குவாட் அப்படின்னாலே ஷோல்டர் வித் ஸ்டான்ஸ் தான் வைக்கணும். ஸ்டோஸ் வந்து ஸ்லைட்லி பாயிண்டட் அவுட். இதுதான் நார்மல் ஸ்டான்ஸ் பொசிஷன். உங்களால் பண்ண முடியுது, ஸ்குவாட்டோவில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன், எனக்கு நீ பெயின்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இன்ஹேல் பண்ணி கீழே போகணும், எக்ஸேல் பண்ணி மேலே வரணும். சப்போர்ட் வேறெவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அங்கே ஹேண்ட் வச்சுட்டு இன்ஹேல் டவுன் மேக்ஸிமம், எக்ஸேல் அப். அவ்வளோதான். 5 டைம்ஸ். இன்ஹேல் டவுன், எக்ஸேல் அப், சின் டவுன், இன்ஹேல் டவுன், எக்ஸேல் அப், இன்ஹேல் டவுன். இது வந்து ஒரு அகெயின் ஸ்குவாட் இஸ் அல்டிமேட், இட்ஸ் அட்வான்ஸ்ட் எக்ஸசைஸ். உங்களுக்கு நீல எதனா டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா பண்ணாதீங்க. பண்ணும்போது தெளிவாக பார்த்துங்க. ஷோல்டர் வித் ஸ்டாண்ட்ஸ், டோஸ் பாயிண்டட் அவுட், ஈஸியாக பண்ணாங்க. அகெயின் இது என்னால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஹேவ் அ பேண்ட் கேன் புட் த பேண்ட் அபவ் த நீ. 5 to 10 reps பண்ணுங்கள். 3 to 4 sets வரைக்கும் பண்ணலாம்.
நீங்கள் நல்லா கோர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க. இதுலேயும் உங்களுக்கு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் அவுட்லைன் கிடச்சிருக்கும். ஃப்ரம் த கோர், ஃப்ரம் த க்ளூட், எல்லா எக்ஸசைஸும் போஸ்டீரியர் கோர் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஸ்குவாட் பண்ணுறோம். புல் த பேண்ட் அண்ட் கோ டவுன். ஜஸ்ட் ஸ்குவாட், அவ்வளோதான். அந்த பேண்டை வெளியே புல் பண்ணி ஸ்டாண்ட் அப், அவ்வளோதான். அகெயின் வெளியே புல் பண்ணி கோ டவுன், அப். லவ்லி. ஷி ஹாஸ் அ வெரி குட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அதனால் அவங்களால அவ்வளோ டெப்த் போக முடியுது. உங்களால் அவ்வளோ டெப்த் போக முடியலன்னா பரவாயில்ல. ஒன் மோர் டைம். புல் த பேண்ட், breathe in, breathe out, relax. That is a very good advanced variation exercise. இது இல்லாமல் ஸ்குவாட்டிங் பண்ணும்போது ஹிஞ்சிங் இல்லாமல் எப்படி? ஸோ ஹிஞ்சிங் இஸ் அகெயின் ஒன் அதர் இம்பார்ட்டன்ட் வேரியேஷன் இன் த எக்ஸசைஸ் ஃபங்க்ஷனல் மூமெண்ட் which is bending down. அகெயின் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு பேக் பெயின் இருக்கலாம். கோர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெண்டிங் டவுன் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ எம் ஆல்வேஸ் அ பர்சன் who go for a மூமெண்ட். என்னால் டெய்லி லைஃப்பில் ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. குனியாதா உட்காராதா அப்படின்றது எப்படிங்க ஒரு எக்ஸசைஸாக இருக்க முடியும்? அது இல்லாமல் எப்படி நான் என் டேவை கடத்த முடியும்? ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ மதர். உங்கள் குழந்தை கூட விளையாடணும், குழந்தைய தூக்கணும், குழந்தைய ஃபீட் பண்ணணும். அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் லிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது பெண்டிங் இல்லாமல் ஒரு மூமெண்ட்டே கிடையாது. which is very very simple and easy. just standingல hip, again இதில் வந்து பெண்டிங் பண்ணும்போது hip width stance, not the shoulder width stance. hip width stanceல நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். just பெண்டிங்கே knee soft, hinge down, அவ்வளோதான். from the hip up, nice ஒரு stretch ஃபீல் பண்ணுவீங்க. just push the glute back, hip width stance, ஒரு 5 seconds hold and up. மேலே வரும்போது glute tight, again hinge down, up. இது வந்து ஒரு வெரி சிம்பிள் பேசிக் வேரியேஷனுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி, யூ கேன் ஃபீல் த நைஸ் ஸ்ட்ரெச். இதையும் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அகெயின் டேக் அண்ட் வால் சப்போர்ட். நல்ல ஒரு வால் சப்போர்ட் எடுத்துகிட்டு சிங்கிள் லெக் ஹோல்டு. ஃபஸ்ட்டு நேராக நின்றுடுங்க, வால் சப்போர்ட் எடுத்துருங்க. ஆர் யூ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் ஹோல்டு. ஜஸ்ட் ஹோல்டு. உங்களால் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அகெயின் 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 2 to 3 rounds பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த கோர் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். ஸோ அகெயின் இது சீரியஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பட் அட் சேம் டைம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதில் நிறைய டவுட் இருக்குது, எனக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணும், எனக்கு யாருன்னா சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் நம்பரை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா 5லேருந்து 10 பேரை சூஸ் பண்ணி நானும் எங்கள் டீமோ உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறோம். தேங்க்யூ.